பூக்கி பாபா இவருக்கு இப்போ தரமான சம்பவம் ஒன்று செஞ்சு விட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோவை பாருங்க. இந்த பூக்கி பாபா யாருன்னா, இந்த வடநாட்டிலாம் திடீர் சாமியாராக மாறுவாங்க பார்த்தீங்களா. திடீர்னு ஒருத்தங்க முளைச்சி வந்து சாமியாராக மாறுவாங்க. அப்படி முளைச்சவன் தான் இந்த பூக்கி பாபா. இவன் எப்படி ஃபேமஸ் ஆயிருக்கான்னா, இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் வீடியோவாக போட்டு ஃபேமஸ் ஆயிருந்திருக்கான். அதில் போட்ட ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான்னா, மாட்டு சாணியை நம்ம எல்லாரும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அதுபோக மாட்டு சாணியெல்லாம் உடம்புல தேய்ச்சிக்கிட்டா இந்த தோல்ல வருதுல நோயெல்லாம் அது எதுவுமே வராதான் அப்படின்னு இந்த திடீர் சாமியார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல லூசு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு டிவி ஷோல இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த இன்டர்வியூவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தட்டு நிறைய மாட்டு சாணியை எடுத்துட்டு வந்து இதை தின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதான் நீங்க வந்து மாட்டு சாணியை தின்னா நல்லதுன்னு சொல்றீங்கல்ல, இங்க எங்க கண்ணு முன்னாடி தின்னு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சுதாரிச்ச அந்த பூக்கி பாபா, இல்ல நான் சுத்தமான மாட்டு சாணியை தான் திம்பேன், இந்த எருமை மாட்டு சாணியெல்லாம் நான் திங்க மாட்டேன், இது எந்த மாட்டு சாணின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்பிருக்கேன். ஏண்டா கொஞ்சோண்டு தின்னாலும் சரி அள்ளி தின்னாலும் சரி சாணி தானடா. இதுல சோகம் என்னன்னா, இன்னும் வடநாட்டுல இவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னும் சாணியும் மூத்தரத்தையும் குடிச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு கிடக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு.